ஹலோ ஆல். நாம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவத்த பெற்றிருப்போம். ஒரு பெர்சன சந்திச்சிருப்போம். இவங்க மேல ஒரு தீராத கோபமோ, வருத்தமோ எப்பவுமே இருக்கும். எப்ப நம்ம இந்த அனுபவத்த பத்தி யோசிச்சாலும், நமக்குள்ள அந்த கோபம் மேலெழும். ஸோ இந்த கோபத்த நம்ம எப்படி கைவிடுறது? இந்த மனிதர நம்ம எப்படி மன்னிக்கிறது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நாம ஏன் அந்த பெர்சன மன்னிக்கணும்? நம்மள தான் அவங்க ஹர்ட் பண்ணாங்க. நாம ஏன் இந்த பெர்சன மன்னிக்கணும்? அப்படிங்கிற கேள்வி எழும். நாம ஏன் இன்னொருத்தர மன்னிக்கணும்? அப்படிங்கிறதுக்காக 3 முக்கியமான காரணங்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம ஏன் மத்தவங்கள மன்னிக்கணும்? அப்படிங்கிறதுக்காக முதல் காரணத்த பார்க்கலாம். 2 நாடுகளுக்கு இடையே போர் நடக்கும்போது நம்ம மனசு அந்த நாட்டு மக்களுக்காக பரிதாபப்படும். இந்த நாடு எடுத்த முடிவினால எப்படி அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுவோம். ஆனா இதே விஷயத்த நம்ம உடம்புக்கு நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கறது இல்ல. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த அனுபவத்த மறக்காம இருக்கிறோம், இந்த மனிதரை மன்னிக்காம இருக்கிறோமோ, நம்ம உடம்பு அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. நம்ம வாழ்க்கையில எப்பயாவது ஒரு முறை எப்பவுமே கோவப்படுற ஒரு மனிதரை பார்க்கலாம். அந்த எப்பவுமே கோவப்படுற மனிதர் அவரோட உடம்புல பல நோய்களை சுமக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு அவர் இருதய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வளவு பெரிய தாக்கம் தான் நமக்குள்ளேயும் ஏற்படணும்னு இல்லை. நமக்குள்ள இருக்கிற இந்த சின்ன மறக்க முடியாத கோபம் கூட அதோட வீரியத்துக்கு ஏற்ப நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துது. நாம ஏன் இன்னொருத்தரை மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2வது முக்கியமான காரணத்தை பார்க்கலாம். நாம் ஒரு நாளை தொடங்கும் போது ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நாள் முழுக்க நம்ம மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. அந்த நாளை கடந்து போகணும்னு, அந்த நடந்த நிகழ்வை மறக்கணும்னு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதே போல் நாம் மற்றவங்க மேலே சுமக்கிற கோபம் அப்படிங்கிறது மற்றவங்கள விட நம்ம மனசு தான் அதிகமாக பாதிக்குது. இந்த ஆறாத அனுபவங்களால் நம்ம மனசு எப்போவுமே ஒரு பாதிப்படைந்த நிலையில தான் இருக்குது. 3வது முக்கிய காரணம் நம்ம ஏன் மற்றவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம். நாம் மற்றவங்கள மன்னிக்கல அப்படின்னா நம்ம வளர்ச்சி தடைப்படும். நாம் இன்னொருத்தரை மன்னிக்காததுனால நம்ம வளர்ச்சி ஏன் தடைப்பட போகுது? உதாரணத்துக்கு 2 டைப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கலாம். டைப் ஏ பீப்புள் ரொம்ப கோபக்காரங்க. நமக்கு தனக்கு ஏற்பட்ட சின்ன மதிப்பையும் மன்னிக்காமல் அவங்க மனசில் ஒரு பெரிய பாரமாக சுமந்துக்கிட்டே இருக்காங்க. டைப் பி பீப்புள் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்கிறவங்க, இலகுவான மனசோடு இருக்கிறவங்க, எல்லாத்தையும் ஈஸியாக மன்னிச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க வாழ்க்கையில். இந்த டைப் ஏ அண்ட் டைப் பி பீப்புள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது, ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கும் போது, இந்த டைப் பி பீப்புள் ஈஸியாக அவங்க இலக்கு அடைஞ்சிடுறாங்க. டைப் ஏ பீப்புள் எப்பொழுதுமே அவங்க ஆசைப்படுற விஷயத்துக்கு அடைய முடியாமல் மறுபடியும் நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி போகுது அப்படின்னு நினச்சி கோபத்தில் மூழ்கி போயிடுறாங்க. இது மூலமாக எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா, நமக்குள்ளே இருக்கிற கோபத்தை கைவிடணும் அப்படிங்கிற காரணத்தை நம்ம உணரலாம். சரி, கோபத்தை கைவிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த கோபத்தை கைவிடுறதுக்கான 3 எளிய வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் வழிமுறை, இந்த கோபத்தை வெண்ட் அவுட் பண்ணுறது, அதாவது இந்த கோபத்தை வெளிக்காட்டுறது தான். இந்த கோபத்தை போயிட்டு சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நம்ம வெளிக்காட்டினோம்னா அது இன்னும் இந்த பிரச்சனையை பெருசாக்கிடும். அதுக்கு பதிலாக ஒரு பேப்பரை எடுத்து அந்த பர்சன் நம்ம முன்னாடி இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவர் மேலே உள்ள எல்லா கோபத்தையும் இந்த பேப்பரில் எழுதி தீர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசும் ஆறுன ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். 2வது மெத்தட் என்னென்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம தள்ளி நின்று பார்க்குறது தான். நம்ம வாழ்க்கையை தள்ளி நின்று பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை 5 வருஷம் முன்னாடி போய் இதே இன்சிடெண்ட்டை நம்ம நினச்சி பார்க்கலாம். இந்த மனிதரோ இல்லை இந்த மனிதர் ஏற்படுத்திய கசப்பான அனுபவமோ 5 வருட காலங்களில் நமக்குள்ள ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு மனிதர் நமக்கு ஏற்படுத்தின பாதிப்பு அன்னைக்கு பெரிய விஷயமா தோணும். ஆனால் அதே தள்ளி நின்று பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இந்த மெத்தட் மூலமாக அந்த மனிதரை மன்னிக்கிறது இன்னும் சுலபமாகுது. 3வது முக்கியமான மெத்தட் என்ன அப்படின்னா, அந்த நபருக்கு நம்ம நன்றி சொல்கிறது தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த நபர் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம நினைப்போம். நம்ம எதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும்? அந்த நபர் நமக்கு நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடத்தை நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. ஒருவேளை அந்த நபர் நமக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அந்த பாடத்தை நம்ம இன்னொருத்தர் மூலமாக கற்றுக்க வேண்டியது அவசியமாகுது. உதாரணத்துக்கு நம்ம பலர் சொல்ல கேட்டிருப்போம், நான் இப்படி தான், எல்லாரும் இப்படி ஈஸியாக என்னை ஏமாத்திடுறாங்க அப்படின்னு. ஸோ பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? மற்றவங்க கிட்டேயா? அதாவது ஏமாத்துறவங்க கிட்டேயா? இல்லை ஏமாத்துறதுக்குரிய காரணங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுனாலையா?
பெரும்பாலும் 2வது காரணத்தினால தான். ஸோ நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு தவறான விஷயம் தான் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு நமக்கு காரணமா இருக்கு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம அத திருத்திக்கணும். அந்த பாடத்த நம்ம அவசியம் கத்துக்கணும். இந்த பாடத்த கத்துக்கிட்டு நம்ம அந்த நபருக்கு நன்றி சொல்லணும். இந்த மெத்தட் மூலமா ஈஸியா நம்ம அந்த பெர்சன மன்னிக்க முடியும். இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்னதான் அந்த பெர்சன மன்னிக்க முயற்சித்தாலும், இது ஒரே வாட்டில நடந்துற விஷயம் கிடையாது. சிலருக்கு ஒரே நாள்ல ஏற்பட்டுறலாம். சிலருக்கு பல முறை இதே விஷயங்கள திரும்ப திரும்ப செய்யறது மூலமா அந்த மனிதர எளிமையா மன்னிச்சிடலாம். ஹலோ ஆல். நான் லாவண்யா அங்கப்பன். நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இன்னர் ஜீனி அப்படிங்கிற சேனல் மூலமா எப்படி ஒருத்தர் தான் வாழ்க்கைய இன்னும் பெட்டரா வாழ்றது அப்படிங்கிறதுக்காக தேவையான தகவல்கள நான் குடுத்துட்ருக்கேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.